வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போகும். ஆனால் இந்த ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ரொம்ப ஈஸியாக போயிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஈஸியாக போகிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணிச்சுன்னா அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணோன்னா செகண்ட்லேருந்து சப்போர்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த செகண்ட் சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆனால் அடுத்த 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணி மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையிலேயே மார்க்கெட் வந்து சைடு வேஸ்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. இது நம்ம சொன்னபடி தான் நடந்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் தான் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. நம்ம இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலே மார்க்கெட் அப்சைடு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். ஒன்று இந்த எல்லோ ஜோன்லேயே சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை எல்லோ ஜோனுக்கு நியரஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இது கீழே ஓப்பன் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே அந்த தாண்டி மேலே மார்க்கெட் முடித்தாங்க. அதேபோல் இந்த இடம் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சடனாக செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஈஸியாக போயிடும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருப்போம். ஆனால் சடனாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி போகாதனால அப்படி மெனக்கட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் செகண்ட் ரொம்ப ஈஸியாக போயிடும். செகண்டு டு தேர்டு அப்படிங்கிறது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லியிருந்தோம். இந்த ஜோனுக்குள்ளே வரப்போ மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ஆக்டுங்கிறது அப்போ உள்ள சுச்சுவேஷன் அவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம சொன்ன டைரெக்ஷனில் சொன்னபடி தான் நடந்துருச்சு. ஆனால் ஓப்பன் தான் கீழே கொடுத்தனால இந்த சின்ன ஒரு குழப்பம் இந்த இடத்துல. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அதே தான் சொல்லியிருந்தோம். இந்த தேர்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். செகண்டுங்கிறது வந்து அதாவது தேர்டுங்கிறது இந்த நோ ட்ரேடிங் ஜோன் இந்த ஏரியா சொல்லியிருந்தோம். இந்த ஏரியாவில் மார்க்கெட் அப்சைடு தான் திரும்ப வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் அதுக்கு கீழே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரேஞ்சிலே முடிஞ்சிச்சு. நம்ம எப்போ புள்ளி சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் புள்ளி சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டக்கே போகல. அது ஃபுல்லாக சைடு வேஸ் நிஃப்டினால இதுவும் ஃபுல் சைடு வேஸில் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். டே கேண்டில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெட் கேண்டலோட ஹையை தாண்டணும், இல்லைனா லோவை பிரேக் பண்ணணும். லோவை பிரேக் பண்ணால் இறங்கும், ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போகும். இதுதான் நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி இதே கண்டிஷன் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்று இன்சைட் கேண்டில் இன்றைக்கி பார்த்தோம்னா லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க, ஹையை பிரேக் பண்ணல. இந்த கேண்டில் கம்பேர் பண்ணுறப்ப அவர் இன்சைடை விட்டுட்டோம்னா இதுபடி பார்த்தோம்னா இன்னும் இந்த லோவை பிரேக் பண்ணல, ஹையும் பிரேக் பண்ணல. இதுவும் கிட்டத்தட்ட இந்த கேண்டிலுக்கு இன்சைடாக தான் இந்த கேண்டில் இருக்குது. சரி, ஓகே. இது டே கேண்டில் படி பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும், அதாவது 23,500 தான் நம்ம தலைப்பே போட்டிருந்தோம். 23,500 தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த கேண்டிலுக்கு ஹைக்கும் லோ கேண்டில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 23,306. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,350 அப்படிங்கிறது அது நேற்றோட ஹை. அதுக்கடுத்து 23,504 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். அடுத்து 23,553. இப்போ பார்த்தோம்னா 4 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். அது ஏன்னு சொல்கிறேன். அப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,213 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 23,136 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்ட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,049. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு தேர்ட் போடாமல் இருந்தால் இப்போ நான் திருப்பி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்த ஆக்சுவலாக பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்த கம்மி. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு, அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு எல்லோ ஜோன் போட்டுப்போம். இந்த ரேஞ்சு, அதாவது நேற்றோட லோவும் இன்றைக்கோட லோவும் பழைய லோவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலாக வந்து 23,152 போட்டிருப்போம். 136 20 பாயிண்ட் வித்தியாசத்தில் இந்த எல்லோ ஜோன் இருக்குது. அதே போல் பார்த்தோம்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நேற்றோட ஹை இன்றைக்கோட ஹையும் பார்த்தோம்னா அதுவும் ஒரு எல்லோ ஜோன் தான். நிறைய எல்லோ ஜோன் செட்டப்பாக தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது.
இது ஓப்பனை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து இந்த செட்டப் வேலை செய்யும். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஹையில் பார்த்தோம்னா இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் செலக்ட் ஆகலை. இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தொட்டால் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட் எடுத்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் இந்த ரேஞ்சுக்கு வருங்க 350 to 500ங்கிறது ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த ரேஞ்ச் தாண்டும் பட்சத்தில். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு இருக்குது வாய்ப்பு. அதாவது என்னோட ஹைக்கும் லோவுக்கும் இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். நாளைக்கு இந்த ரேஞ்சு மார்க்கெட் தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷன் தான் மார்க்கெட் போகிறது வாய்ப்பு. ஆனால் நாளைய மார்க்கெட் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு. ஆனால் நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பாக, அப்படி இருக்கும் பட்சத்துலேயே மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் இருக்காது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று ஒரு கேப் அப் இருந்து 350க்கு மேலே இருந்து கேப் அப் இருந்தால் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு கேப் டவுன் இருக்குது, இதுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும், அது 23,050 அது கீழே கூட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தால் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி டேவோட லோவுக்கும் ஹைக்கும் இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட கீழே அந்த நேற்றோட கேண்டலோட லோவும் பிரேக்கு ஹையும் பிரேக்கு. அது அப்புறம் பார்த்தா ரெட் கேண்டிலோட இன்சைடுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கேண்டிலோட இன்சைடில் தான் இந்த நிஃப்டியும் அப்படி தான் இருந்துச்சு, இதுவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு புள்ளி சென்டிமெண்ட்லாம் முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இந்த செட்டப் படி பார்த்தோம்னா இந்த ஹை இருக்குது பாருங்கள், ஸ்ப்ரிங் டாப்போட ஹை, அதாவது 51,800 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணி வச்சதில் மார்க்கெட்டில் அடுத்தது புள்ளி செய்து பார்க்கலாம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,661 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,839, அடுத்து 52,063. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 51,401 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தா 51,248 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா 51,110. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரேஞ்ச். ஏன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ட்ரேட் ஆகிருக்கனால இந்த இவ்வளோ ரேஞ்ச் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் நாளைய மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சு பவுண்ட் மார்க்கெட் தான். இந்த ரேஞ்சுக்கு மேலே தொட்டால் கீழே வரும், கீழே தொட்டால் மேலே, அந்த மாதிரி செட்டப்பில் இருக்க மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஒருவேளை இந்த 51,840க்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் சப்போர்ட்டை விட்டு பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் நாளைய மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, பேங்க் நிஃப்டி அப்படியே வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் நம்ம வீடியோவுக்கு போடுவோம். இப்போ ரெண்டுமே மிங்கிள் பண்ணுற மாதிரி செட்டப்லேயே இல்லை, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக. ஏன்னா இப்போ பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம கிட்ட இதில் என்ன சொல்கிறோமோ அதே தான் அதுலேயும் சொல்லுவோம். ஆனால் அந்தமாரி இன்றைக்கி மார்க்கெட் இல்லை. அதனால் நாளைக்கு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அது கம்மி. இந்த 52,000 தாண்டினா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதுபோல் இந்த லோ இருக்குது, இன்றைக்கி போனால் ஆக்சுவலி லோ பார்த்தோம்னா இந்த இடம் தான் இருக்கும் 59,000. இது கீழே பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டு ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சு தான் இருக்கும். அதில் ஃபில்டர் பண்ணோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த செகண்ட் சப்போர்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்தோம்னா இந்த ரெட் கேண்டோட லோவை பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது, நிஃப்டியில் அப்படி பண்ணியிருக்காது. ஆனால் சென்செக்ஸை பற்றியில் பார்த்தீங்கன்னா அது கீழே தான் ஓப்பனே கொடுத்தாங்க. ஆனால் ஓப்பன்லேருந்து ஹை கீழே பார்த்தோம்னா விற்கு கூட இருக்காது, ஓப்பன்லேருந்து ஹை தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஹை அப்படி பார்த்தோம்னாலும் ஓப்பன்லேருந்து ஹை ஆன மாதிரி காட்டுறான் டே கேண்டில். ஆனால் 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா பெரிய விற்கு இருக்குது. அதனால் அந்த கான்செப்ட் அதில் வேலை செய்யாது. ஆனால் இந்தோட லோவை பிரேக் பண்ணக்கூடாது, மறுபடியும் பிரேக் பண்ணால் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரெட் கேண்டோட லோவை பிரேக் பண்ணாலே மறுபடியும் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரெட் கேண்டோட ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்து இந்த ரேஞ்சு மார்க்கெட் தான், அதுக்கான செட்டப்பில் தான் எல்லாமே இருக்குது. பேங்க் நிஃப்டி அப்படி தான் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே வரைக்கும் மார்க்கெட் வந்து உள்ள சைடுவேஸ் இருந்து எந்த டைரெக்ஷன் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு. இது டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 76,493 ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 76,680, அடுத்து 77,082. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 76,199 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 75,912 அப்படிங்கிறது அந்த டேவோட அந்த ரெட் கேண்டில் கூட தான் லோ. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கேட்போம்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதற்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். மூணுமே 3 டைப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஆனால் எல்லாமே செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது முக்கியமானதாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைய மார்க்கெட் வந்து ரேஞ்சு பவுண்டாக தான் இருக்கும். இல்லைனா சைட்வேஸோட மறுபடியும் ஒரு பெரிய சைட்வேஸ் இருக்கிறதுக்கான
வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.